நகரும் நெருப்பாய் கொழுந்து விட்டிருந்தேன். அணைந்த பின்பும் மணலின் மேலிருந்தேன். காலை பணியாக என்னை வாரிக்கொண்டாய். ஆதிப்பையா, ஆதிப்பையா உனக்கு பிறந்த நாள். ஆதிப்பையா உனக்கு பிறந்த நாள். ஆதிப்பையா நீ ரொம்ப அழகா பிறந்துட்டியே. பா ஆதிப்பையா, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் பா. டே ஆதிப்பையா, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்டா. 25 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு தான் நீ பிறந்த. சிரிச்சிட்டு கழுகலன்னு சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு என்னடா மூஞ்சி ஃபுல்லா சோகமா இருக்கு? அது ஒன்னும் இல்லப்பா, நைட்டு தூங்கல, அதான் ஒரு மாதிரி தலைவலிக்குது. ஓ ஓ, என்னடா நைட்டெல்லாம் என் மருமக கூட போன்ல பேசிட்டு இருந்தியா? அதான் உனக்கு தூக்கம் வரலையா? நடத்து நடத்து பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டே டே டே, நான் உனக்கு அப்பேன்டா, என்கிட்டே போய் சொல்றியா? ஷோ, என்ன நடந்துச்சுன்னு புரியாம ஏன்பா நீ வேற. சரி சரி, நீ சொல்லலனாலும் எனக்கு புரியும். அப்புறம் என்ன காலையில இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கிற? எந்திரடா, எந்திரிச்சு குளிச்சுட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போடு. உனக்காக அப்பா புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பா அப்பா, புது ட்ரெஸ்லாம் எதுவும் வேணாம்ப்பா. இன்னைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் ஸ்டேஷனுக்கு போகணும். எப்படியும் யூனிஃபார்ம் தான் போட்டுட்டு போறேன். அப்புறம் எதுக்கு புது ட்ரெஸ்லாம்? வேண்டாம்ப்பா. டே டே, காலையில நீ ஸ்டேஷனுக்கு போடா. சாயங்காலம் அப்பா உனக்கு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அதுவும் பசங்களாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ற பார்ட்டி. ஜாலி பண்ணலாம், மஜா பண்ணலாம். அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா. மனுஷன் இருக்கிற டென்ஷன் பார்ட்டி வேற. ஒண்ணு வேண்டாம், நீங்க போங்க, நான் கிளம்புறேன். டே டே டே, என்னடா ஆச்சு உனக்கு? நல்லா ஜாலியா பேசுறத விட்டுட்டு என்னமோ இன்னைக்குன்னு பார்த்து உங்க அம்மா மாதிரி பேசிட்டு இருக்க. ஐயோ, சத்தமா வேற சொல்லிவிட்டேனே. உங்க அம்மா காதுல மட்டும் விழுந்துச்சு, சோத்துல விஷத்தை வச்சாலும் வச்சிருவா. சரி, உனக்காக நான் ஒரு சட்டை எடுத்துட்டு வந்தேன்ல, பாக்குறியா? பா பாருடா ஆதிப்பையா, உனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தா. எது இது? நீங்க எனக்காக என் பர்த்டேக்கு வாங்கின ட்ரெஸ். ஆமாண்டா ஆதிப்பையா, நல்லா இருக்குல்ல? அப்பா வேண்டாம், நானே பயங்கர தலைவலியில இருக்கேன். அந்த மென்டல் கூட சேர்ந்துட்டு நீங்களும் ஏதாவது பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்ப எனக்கு செம்ம கோவம் வந்துரும். டே 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 ஆதிப்பையா, சின்ன புள்ளடா, ஏதோ தெரியாம விளையாண்டுருச்சு. ஒரு தடவை மன்னிச்சு விட்டுறலாம்ல. யாரு அவ? சின்ன பிள்ளையா? எந்த விஷயத்துல விளையாடணும்னு கொஞ்சம் கூட அறிவில்ல. பா, நேத்து நான் இருந்த மனநிலைமை என்ன தவிர யாருக்குமே புரியாது. யாருக்கும் புரியவும் வேண்டாம். ஆனா இப்ப நினைச்சா கூட கொலையெல்லாம் நடுங்குதுப்பா. தயவு செஞ்சு இந்த விஷயத்த பத்தி இதுக்கப்புறம் பேசாதீங்க. நான் ஸ்டேஷனுக்கு கிளம்பணும். தள்ளுங்க. டே 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 ஆதிப்பையா, இவனை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு, நிம்மதியா நினைச்சாலும் கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்ண போதுங்களோ தெரியல. லூசு, கிறுக்குத்தனமா வேலையும் பண்றது, கிறுக்குத்தனமா சாரியும் கேக்குறது. என்னடி இதெல்லாம்? நைட்டோட நைட்டா ஐம் சாரின்னு டிஷர்ட் எல்லாம் வாங்கியிருக்கா. ஆனா இதுக்காகலாம் கண்டிப்பா உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். ஏன்னா நீ பண்ண தப்பு அப்படி. ஆதி சார். மணின வாங்கண்ணே. ஆதி சார், பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். அண்ணா தேங்க்ஸ்ண்ணே. உங்களுக்கு எப்படின்னு தெரியும் சார்? உங்க பர்த்டே எங்களுக்கு தெரியாதா? இந்தாங்க சார் எங்களோட அன்பான கிஃப்ட். எதுன்னு? இதுதான் நீங்க எனக்கு கொடுக்கிற அன்பான கிஃப்டா? சார் ஆமா சார், நேத்து முழுக்க ரோடு ரோடா தெரிஞ்சு கடைக்கடையா ஏறி இறங்கி இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்காக வாங்கியிருக்கோம் சார். ஓஹோ, என்ன நான் என்ன சின்ன குழந்தையா? எதுக்கு எனக்காக டெடிபியர்லாம் வாங்கியிருக்கீங்க? சார், இந்த வருஷம் எப்படியும் பாப்பா கூட கல்யாணம் ஆயிரும். அடுத்த வருஷம் உங்களுக்கும் பாப்பாக்குமே ஒரு பாப்பா வரும்ல, அதுக்காக தான் சார் முன்கூட்டியே வாங்கிட்டேன். சார் வாங்கிக்கோங்க சார். அங்க டேபிள்ல வச்சுட்டு போங்கண்ணே. சார் சார், உங்க கையால வாங்கிக்கோங்க சார். ஏன் என் கையால நான் அந்த கிஃப்ட வாங்கினாதான் உங்க பாப்பா ரொம்ப சந்தோஷப்படும்னு சொல்ல சொன்னிச்சா? சார், பாப்பா ரொம்ப பாவம் சார், தெரியாம தப்பு பண்ணிருச்சு. இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்களேன். அண்ணே, அவ பண்ண வேலைக்கு அவளுக்கு வாழ்நாள் ஃபுல்லா மன்னிப்பே கிடையாது. நீங்க வச்சுட்டு போய் வேலையை பாருங்க. சார் போங்கண்ணே. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட கத்தி கூட பேசினது இல்ல. என்ன தேவையில்லாம கத்த வைக்காதீங்க. சாரி சார். வானோடு தீட்டி வைத்ததா
லூசு, கொஞ்ச நேரம் கூட உன் மேல கோபமாவே இருக்க விட மாட்டியாடி? மூஞ்சிலேயே முழிக்காதன்னு சொல்லி திட்டிட்டு வந்துட்டேன். அதனால நீ வராம எல்லார்கிட்டயும் ஒன்னொன்னா கொடுத்து அனுப்பிட்டு இருக்கியா? மனசளவுல உன்னை திட்ட கூட முடியலடி. லூசு லூசு லூசு. ஆனா இதுக்காகலாம் உன்னை மன்னிச்சுட்டேன்னு மட்டும் நினைக்காத. கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டேன். ஏன்னா நீ பண்ண தப்பு அப்படி. கண்டிப்பா உனக்கு புரியணும். இதுக்கப்புறம் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணவே கூடாது நீனு. அது புரிய வைக்கிறதுக்காக தான் இப்ப நான் பேசாமே இருக்கேன். தம்பி, இஞ்சி ஏலக்காலாம் தட்டி போட்டு நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு கொண்டு வாப்பா. சரிங்கண்ணே, ஒரு 5 நிமிஷம் இருங்க, இதோ இப்ப எடுத்துட்டு வரேன். ஐயோ, நைட்ல இருந்து சரியான தலைவலி. மாத்திரை போட்டு பார்த்துட்டேன், நல்லா தூங்கி எந்திரிச்சும் பார்த்துட்டேன், ஆவி கூட பிடிச்சிட்டு இந்த தலைவலி மட்டும் போகவே மாட்டேங்குது. பேசாம எங்கேயாவது ட்ரிப்புக்கு போயிடலாமா? சும்மா சோலோவா இங்க இருந்து ஒரு கார் டிரைவ் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் அங்க இருந்து ரிட்டர்ன் வரலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு மைண்ட் ஃபுல்லா ஸ்ட்ரெஸ். அண்ணே, இந்தாங்கண்ணே டீ. கொடுப்பா. இந்தாங்கண்ணே. என்னது இது? கப்பு வேற மாதிரி இருக்கு. டீ கடையில எல்லாம் இந்த கப்பு தான் போடுவீங்களா? அண்ணே, இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் அண்ணே, அதான் ஸ்பெஷலா இந்த கப்புல போட்டிருக்கேனே. அண்ணே, டீ எடுத்துக்கோங்கண்ணே. ஹாப்பி பர்த்டேண்ணே. டேய், இதெல்லாம் எப்படிரா? அண்ணே, எப்படியோ இருந்துட்டு போதுண்ணே. ஆனா ப்ளீஸ்ண்ணே, அக்கா ஏதோ தெரியாம பண்ணிச்சுண்ணே. இனிமே இப்பெல்லாம் பண்ணாதுண்ணே. மன்னிச்சு விட்டு அக்காவை ஏத்துக்கங்கண்ணே. டேய் அண்ணே, பாவனே அக்கா, உங்களால அழுதுகிட்டே இருக்குண்ணே. அது பண்ணது தப்பு தானே, இல்லன்னு சொல்லல. ஆனா ஏதோ தெரியாம பண்ணிருச்சுண்ணே. விட்டுருங்களேன், இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்கண்ணே. சரிண்ணே, கடைக்கு வர கஸ்டமர் நிறைய பேர் வந்துட்டாங்க, நீங்க டீ எடுத்துக்கோங்க. அடி பாவி, எல்லார்கிட்டயுமா சொல்லிட்டு இருக்கா? இந்த லூசை என்னதான் பண்றது? எங்க இருந்தாவது நம்மள பாத்துட்டு இருக்காளா? நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் கரெக்டா கிஃப்ட் வச்சு கொடுத்துருக்கா. எப்படி? ஏண்டி, அளவுக்கு அதிகமா என் மேல பாசமும் வச்சிருக்க, அதே மாதிரி அளவுக்கு அதிகமா கிறுக்குத்தனமான வேலையும் பண்ற. இப்பெல்லாம் பண்ணா நான் என்னடி பண்ணுவேன்? நீ இப்படி எனக்காக எஃபர்ட் எடுத்து பண்றதெல்லாம் பார்க்கும்போது இப்பவே உன்கிட்ட பேசணும்னு தோணுது. ஆனா இப்பவே பேசிட்டேன்னு வச்சுக்கோ, நீ அதுக்கப்புறம் இதே மாதிரி விளையாட்டுத்தனமா நிறைய விஷயம் பண்ணுவ. அதுக்காகவாது இந்த மாதிரி உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசாம இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சிறு வலி இருந்ததுவே இதயத்திலே இதயத்திலே. நம்ம பர்த்டேக்கு எவ்வளவு பிளான் வச்சிருந்தோம். நிம்மதி கூட படத்துக்கு போலாம். இருக்கிற 24 மணி நேரம் ஒரு நாள் என்னோட பர்த்டே ஃபுல்லா நிம்மதி கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா கடைசியில இப்போ அவ கூட பேச முடியாம, அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம இப்படி தனியா நிக்கிறேனே. என்னது அங்கிளா? குட்டி பாப்பா, என்ன பார்த்தா அங்கிள் மாதிரியா தெரியுது? சொல்ல சொன்னாங்களா? சரி, எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? உங்களுக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டேல அதான் விஷ் பண்ண வந்தேன். ஓ, எனக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டேன்னு உங்களுக்கு யார் சொன்னது? அது அது ஒரு ஒரு ஆன்ட்டி சொன்னாங்க. ஓ, ஆன்ட்டி சொன்னாங்களா? ஆன்ட்டி ஆமா அங்கிள். அங்கிள், ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ செல்லக்குட்டி. அங்கிள், இந்தாங்க டெடி பியர். ஓ, எனக்கு தான் இந்த கிஃப்டா? தேங்க்யூடா. அப்புறம் உங்கள்கிட்ட என்ன அங்கிள்னு கூப்பிட சொன்னாங்களே ஒரு ஆன்ட்டி, அந்த ஆன்ட்டி சொல்லிருப்பாங்களே சில விஷயங்கள்லாம் சொல்ல சொல்லி. இல்ல அங்கிள், ஆன்ட்டி ஒன்னும் சொல்லலையே. ஒன்னும் சொல்லல? ஏ செல்லக்குட்டி, என் கையில என்ன இருக்குன்னு பாரு. சாக்கி சாக்கி. ஆமா செல்லக்குட்டி, இந்த சாக்கி சாக்கி உங்களுக்கு தான். ஆனா அந்த ஆன்ட்டி என்ன சொல்ல சொன்னாங்கன்னு என்கிட்ட சொல்றீங்களா? சொல்றேன். ஆனா அந்த சாக்லேட்க்கு நீங்க தருவீங்களா? ப்ராமிஸா அங்கிள் இந்த சாக்லேட் உனக்கு தான் தருவேன். அந்த ஆன்ட்டி என்ன சொல்ல சொன்னாங்கன்னு மட்டும் சொல்லுங்க, இந்த சாக்கி உங்களுக்கு தந்துறேன். ஓகே? அங்கிள், அந்த ஆன்ட்டி ரொம்ப பாவமா. அவங்க தெரியாம தப்பு பண்ணிட்டாங்களா. இந்த ஒரு வாட்டி அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ். எனக்காக அவங்கள மன்னிச்சிடுவீங்களா? ஓகே செல்லக்குட்டி, உங்களுக்காக ஆன்ட்டிய மன்னிச்சு விடுறேன். ஆனா அந்த ஆன்ட்டி இப்போ எங்க இருக்காங்க தெரியுமா? தெரியாது அங்கிள். தெரியாது. குழந்தையும் கெடுத்து வச்சிருக்கா பாரு. செல்லக்குட்டி, இங்க பாருங்க, இதே மாதிரி அங்கிள் கிட்ட இன்னொரு சாக்லேட் இருக்கு. அதுவும் உங்களுக்கு வேணும்னா அந்த ஆன்ட்டி எங்க இருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்க,
உங்களுக்கு 2 சாக்லேட்ஸ் தரேன். ஹை, இன்னொரு சாக்கியா? அங்கிள், அந்த ஆன்ட்டி எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க அந்த பெரிய வேன் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிருக்காங்க. அப்படியா? ஓகேடா செல்லக்குட்டி. அது ஒண்ணும் இல்ல, ஆன்ட்டியும் அங்கிளும் ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருந்தோமா, அதான் நான் எண்ணிட்டு வரேன், நீ போய் ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் எண்ணி முடிச்சிட்டேனா, இப்போ நான் ஆன்ட்டியை போய் கண்டுபிடிச்சுக்கிறேன். ஓகே? ஓகே அங்கிள். அங்கிள், சாக்கி. இந்தாங்க. தேங்க்ஸ் அங்கிள். இந்தாங்க உங்களோட டெடி பியர். ஓகேடா தங்கம், பாய். பை பை. மேடம், இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் ஆட போறீங்க? பின்னாடி தான் அப்ப நின்னு கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. அண்ணா சாரி டி, நீ என்னதான் எனக்காக இவ்ளோ பண்ணாலும் உன்கிட்ட வந்து பேசணும்னு கூட எனக்கு மனசு வரல. சோ இது அப்படியே இருக்கட்டும். எப்ப எனக்கா உன்கிட்ட பேசணும்னு தோணுதோ அப்ப நானா உன்னை தேடி வரேன். அனல் மேலே பனித்துளி அலை பாயும் ஒரு கிளி மரம் தேடும் மழை துளி இவைதானே இவளினி